நூலும் நூலாசிரியரும் இதை சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் கேட்குறாங்க. ஒரு பாட்டை கொடுத்துட்டு அது கீழே இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு. அப்புறம் போட்டித் தேர்வுக்கும் வருது இதுலேருந்து மார்க்கு. அதனால நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்புக்கு புக்கில் உள்ள அந்த நூலும் நூலாசிரியரையும் பிக்சர் மூலயமாகவும் கதை மூலயமாகவும் எளிதில் நினைவு வச்சுக்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இது மூலியமா ஒரு 4 மார்க் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். மொத்தம் 8 நூலும் நூலாசிரியரும் தான் உங்க புத்தகத்துல இருக்காங்க. அதனால அதை எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 தண்டி அலங்காரம், ஆசிரியர் தண்டி. இது ரெண்டுமே தண்டி தண்டின்னு வர்றதுனால கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இது இலக்கண நூல், அணி இலக்கணத்தை பத்தினது. 2வது திருக்குறள், இது எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், திருவள்ளுவர். இது 15 கீழ்கணக்கு நூல்ல முதன்மையானது, அற இலக்கியம். 3வது பாருங்க, நெடுநெல் வாடை, நக்கீரர். இது 10 பாட்டுல 1. ஏற்கனவே நம்ம 10 பாட்டு நூலாசிரியர்ல நல்ல சிறந்த கதை எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பேன். 3 நெடுநெல் வாடை, இது ஆசிரியர் நக்கீரர். இது 10 பாட்டுல 1, 10 பாட்டு சங்க இலக்கியத்துல 1. இப்ப நெல் நல்ல வாடையா இருக்கு, அதனால நக்கீரர் அத மனம் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, 4 கம்பர் ராமாயணம், இதன் ஆசிரியர் கம்பர். கம்பர் ராமாயணம், கம்பர். இதுவும் மேட்சா வர்றதுனால நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம், இது காப்பியம். பிரமிழ் கவிதை, அதன் ஆசிரியர் பிரமிழ். பேர்லயே இருக்கிறதுனால எளிமையா மேட்ச் பண்ணிடலாம், இது புது கவிதையில 1. அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். இது 50 காப்பியங்கள்ல 1, கண்ணகி கதை. சிலம்பு அப்படின்னால இளங்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பு வச்சுக்கலாம். அடுத்தது தெய்வமணி மாலை, யாருன்னா ராமலிங்க அடிகளார். இது தெய்வத்துக்கு மணிமாலை சூட்டுறாரு, யாரு? ராமலிங்கம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது சிற்றிலக்கியத்துல 1. அடுத்ததா ரச்சன்ய யாத்ரீகம், இதன் ஆசிரியர் ஹெச்.ஏ. கிருட்டிணனார், இல்ல கிருட்டிண பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது காப்பியங்கள்ல 1, பிற்கால காப்பியங்கள்ல 1, இயேசுவை பத்திய வரக்கூடிய காப்பியம்.